Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் கேரட் அண்ட் ரைஸ் கீர். இந்த கேரட் அண்ட் ரைஸ் கீரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒன் பாட்டில் குக் பண்ண போகிறோம். இதை ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தான் அருமையான கீர் ரெடி ஆகிடும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்து அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் சின்னதாக ஆகிற மாதிரி ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ குக்கரில் இந்த உடஞ்ச ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு துருவன கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சு நம்ம 3 to 4 விசில்ஸுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடணும். அப்படி நம்ம 3 to 4 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கும். சூப்பராக நம்மளோட கேரட்டும் வெந்திருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஆட் பண்ண அந்த ரைஸும் பாயில் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்தோ இல்லை கரண்டியோட பேக் சைடையோ யூஸ் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக கூழாக்கிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்த ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் 2 கிளாஸஸ் ஆட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இது ஒரு 1/2 லிட்டர். இப்போது மில்க்கையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம குக்கரை பற்ற வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனை தரும் நம்ம கீருக்கு, அதனால தான். இப்போது நல்லா கொதிக்கும்போது நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த கீரை செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். நல்லா திக் அண்ட் க்ரீமியாகவும் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டின் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனைக்காகவும் கலருக்காகவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு காடமம் பவுடர், அதாவது ஏலக்காய் தூளியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஃப்ரனோட ஸ்மெல் மட்டுமே போதும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணாமல் கூட இதை செய்யலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு நம்ம திக்கனிங் ஏஜெண்ட்டாக நான் அன்ஸ்வீட்டன்டு கோயா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கோயா இல்லை அப்படின்னா பாலை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடும். ரொம்ப டெலிஷியஸாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.